அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் சிதறல் வாங்குவோம் நாலடி. சான்றோர் பெருமக்களே, நாலடியாரில் இன்று மானம் என்ற தலைப்பில் ஒரு நல்ல பாடல். மல்லல் மாஞாலத்து வாழ்பவருள் எல்லாம் செல்வர் எனினும் கொடாதவர் நல்கூர்ந்தார். நல்கூர்ந்த கண்ணும் பெரு முத்தரையரே செல்வரை சென்று இரவாதார். நாலடியார். மானம் உடையவர் யார் என்று மிக அழகாக சொல்லுகிறார். வளப்பமுடைய இந்த பெரிய உலகில் வாழ்பவர்கள் எல்லாரையும் விட செல்வரே ஆயினும், செல்வராக இருந்தாலும் இறப்பவர்க்கு ஒன்று கொடுக்காதவர்கள் பரம ஏழை. பரம ஏழை. நிறைய பணம் இருக்குது, கோடி கோடியாக பணம் இருக்குது. அவருக்கு என்ன பேர்? பணக்காரன் தானே சொல்லணும். ஆனால் நாலடியார் சொல்கிறாரு, அவன் பணக்காரன் தான், ஆனால் பணக்காரன் இல்லை. ஏன்? அவன் பிறருக்கு கொடுக்கலன்னா அவன்தான் பரம ஏழை. பரம ஏழை. ஆக இந்த வளப்பமுடைய இந்த பெரிய உலகத்தில் வாழ்பவர்கள் எல்லாரையும் விட செல்வராக இருப்பினும் இறப்பவர்க்கு ஒன்று கொடுக்காதவர் யாரா? அவர்கள் வறியர், அவர்கள் ஏழையே. வறுமை அடைந்த காலத்திலும் செல்வரிடம் சென்று ஒன்றை கேட்காதவர்கள் முத்தரையர் என்று சிறப்பு பெயர் பெற்ற செல்வரை ஒப்பர். ரொம்ப வறுமை, ரொம்ப கடினம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆனால் ஒருத்தக்கிட்ட போய் அப்பா எனக்கு இல்லை கொடு என்று கேட்காமல் இருக்கிறான் பார், அவன்தான் முத்தரையரான். அது என்ன முத்தரையர்னா? பெரிய பணக்காரர்களுக்கு முத்தரையர் என்கிற சிறப்பு பெயர் உண்டு. ஆனால் இவன் தான் முத்தரையரான், இவன் தான் பெரிய பணக்காரனான். ஆக வறுமை அடைந்த காலத்திலும் வறுமை வந்த காலத்திலும் ஒருவரிடம் சென்று செல்வரிடம் சென்று ஒன்றை கேட்காதவர்கள் பெரும் பணக்காரர்கள், பெரும் செல்வர்கள். அவர்கள் முத்தரையர் என்று சிறப்பு பெயர் பெற்றவர்களைப் போன்ற செல்வர்கள். அப்போ என்ன? பணம் இருக்கிறதே, கொடுக்கிற குணம் இல்லை. அவன் யாரா? ஏழை. பணம் இல்லை, ஒருத்தர்கிட்ட போய் அப்பா எனக்கு கொடு என்று கேட்காதவன் யாரா? அவன் பணக்காரன், அவன் செல்வர். அப்போ என்ன? வறுமையிலும் இரவாமை மானம் உடையார் செயல். அப்போ மானம் உடையவன் யார்? ரொம்ப வறுமையை வந்த காலத்திலும் இடருற்ற காலத்திலும் ஒருவரிடம் போய் எவன் கேட்கவில்லையோ அவன்தான் மானம் உடையவன். அப்படி மானம் உடையவர்களாக நாம் இருப்போமா? நன்றி, வணக்கம்.